சென்னையில் 7 வயது சிறுமியை கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட தந்தை இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை பரங்கிமலையில தனது 7 வயது மகளை கொலை செய்து தந்தையும் உயிர் மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல போலீசார் கொலை வழக்கை சதீஷ்குமார் என்ற தந்தை மீது பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சதீஷ்குமாரை இன்று போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மகிழா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நேரடியாக வந்து விசாரணை செய்து இந்த விசாரணையின் முடிவில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அவரை அடைக்கவும் உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதனால 2 நாட்கள் ராயப்பேட்டை மருத்துவமனை சிகிச்சை அளித்த பின்பு ஸ்டான்லி கைதிகள் வார்டுக்கு மாற்றவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆலந்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி தீபிகா நேரடியாக வந்து சதீஷ்குமாரிடம் விசாரணை நடத்திய நிலையில தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ்குமார் நேற்று காலை 5:30 மணி அளவில் தனது சகோதரிக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து தனது மகளை ஸ்டெஃபியை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் தானும் கழுத்தை அறுத்துக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தகவலை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அறையில் இருந்த அவரது அறையிலை உடைத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்தார். ஸ்டெஃபியின் உடலை அவரது தாயார் ரெபெக்கா வாங்கி இன்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீசாரின் அலட்சியத்தால் தான் தனது மகள் கொலை செய்யப்பட்டதாக ரெபெக்கா உள்ளிட்டோர் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில தற்போது சதீஷ்குமாரை கொலை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதற்காக உதவி ஆணையர் முரளி உள்ளிட்டோர் தற்போது ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது மகிழா நீதிமன்ற நீதிபதி தீபிகாவும் நேரடியாக வந்து சதீஷ்குமாரிடம் விசாரணை செய்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்த பின்பு ஸ்டான்லி கைதிகள் வார்டுக்கு மாற்ற சொல்லியும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.